அக்குபஞ்சர் இன்றைய தினம் TW6 என்கின்ற வர்ம புள்ளியை பற்றிய ஒரு பகுதி. TW ட்ரிபிள் வார்மர், அதாவது மூவெப்ப மண்டலம் என்று தமிழில் சொல்வார்கள். இந்த புள்ளி நம்முடைய கையின் மேல்புறம், அதாவது வெளிப்பக்கம், நேற்றைய தினம் உள்பக்கத்தை சொன்னேன், இன்றைய வெளிப்பக்கத்தில் அந்த மணிக்கட்டு ரேகை இருக்கிறது அல்லவா, இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து 3 சுண்கள் இருக்கிறது. இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் என்ன பலன் என்று கேட்கலாம். மலச்சிக்கலிலிருந்து நிச்சயமாக இதற்கு விடுதலை கிடைக்கும். மலச்சிக்கல் முக்கியமான ஒன்று. அது தொடர்புடைய பல வியாதிகளும் இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த புள்ளி எங்கே இருக்கிறது, எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டுகிறேன். கையின் மேல்புறம், அதாவது உள்ளங்கை பக்கம் அல்ல, மேல்புறத்தில் மணிக்கட்டு ரேகை இருக்கிறது அல்லவா, இதான் மணிக்கட்டு ரேகை. இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து 3 சுண்கள், நேற்றே சொன்னேன், ஒரு சுண் என்பது நம்முடைய ஒரு விரலில் ஒரு கோடு. இந்த 3 சுண் என்பது இப்படி வைத்தால் உங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் வைத்துக்கொள்ளலாம். இப்படி வைங்க, இதுதான் மணிக்கட்டு ரேகை. இந்த நுனியை இங்கே வைக்கிறீர்கள், இதிலிருந்து 3 சுண்கள் எங்கே இருக்கிறது, அல்லது இப்படி திருப்பி பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மணிக்கட்டு ரேகை. இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து 3 சுண்கள் இங்கே, இந்த புள்ளி இங்கே இருக்கிறது. இந்த புள்ளியை நாம் 21 முறை கிளாக்வைஸ் செய்த பிறகு 1 நிமிஷம் கழித்து திரும்ப ஆன்டி கிளாக்வைஸ் 21 முறை இந்த புள்ளியை செய்து காட்டினேன். நேற்று கூட செய்து காட்டினேன், இன்றும் செய்து காட்டுகிறேன். அக்குப்பஞ்சர் நாம் செய்வதெல்லாம் இந்த ஆக்டிவேஷன் மட்டும்தான். முடிந்தால் உங்கள் விரலால் செய்து கொள்ளலாம். சில பேருக்கு விரலில் நகம் இருக்கும், அப்படி செய்கின்ற பொழுது அந்த தோலில் காயங்கள் ஏற்படலாம். அதற்காக நான் நேற்றே சொன்னேன், பால் பாயிண்ட் பேனாவை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்றேன். பால் பாயிண்ட் பேனாவின் அடிப்பக்கம் அந்த புள்ளி இங்கே இருக்கிறது. இந்த புள்ளியை ஆக்டிவேட் 21 முறை கிளாக்வைஸ், 1 நிமிடம் இடைவேளை, பிறகு ஆன்டி கிளாக்வைஸ். இப்படி நீங்கள் செய்வதால் இந்த TW6 ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம் என்ற புள்ளியானது உடல் உறுப்பில் ஆக்டிவேட் செய்யப்பட்டு அதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கிறது. இதில் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் செய்கின்ற பொழுது சரியாக செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஐயோ தவறாக செய்துவிட்டோமே என்றால் உங்களுக்கு பலன் கிடைக்காதே ஒழிய அதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. அக்குப்பஞ்சரில் முக்கியமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்க விளைவுகளே கிடையாது. இந்த ஒரு சரியாக செய்தால் பலன் நிச்சயம் உண்டு. இந்த TW6ஐ நீங்கள் இந்த மாதிரி செய்தால் மலச்சிக்கலிருந்து விடுபடலாம். மலச்சிக்கல் சம்பந்தமான வியாதிகளும் குணமாகும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.